மிஸ் பண்ண எபிசோடுகளை மிஸ் பண்ணாம பாருங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. பாத்துருங்க. உனக்கு நான் பல தடவை சொல்லியிருக்கேன், என் கையெல்லாம் பிடிக்காது என்ன. இந்த வீடு தானே? ஆமாங்க சார். பார்த்து மெதுவா போங்க. நீ எனக்கு அட்வைஸ் பண்ணாத, வண்டி ஓட்டுற வேலையை மட்டும் பாரு. இப்பெல்லாம் நீ ரொம்ப ஓவர் ஸ்பீடா போயிட்டு இருக்க. நீங்க யாரு? என்ன பாக்குறப்ப உங்களுக்கு யாருன்னு புரியாது. உங்க கல்யாணத்தன்னைக்கு உங்களை நான் பார்த்தது. அதுக்கப்புறம் ஒரு 4 மாசம் என் பொண்ணோட நான் துபாய்க்கு போயிருந்தேன். அதனால இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு விஷயம் எல்லாம் புரிஞ்சுது. என் பேரு சேகரன். சமீலியோட சேகரன் மாமா. சேகரன் மாமா, வித்யாக்கா கிட்ட இருந்து எப்போ வந்தீங்க? அது ஒரு வாரம் தான் ஆச்சு. சூரஜ், இவர் என்னோட சேகரன் மாமா, அம்மாவோட அண்ணன். மாமா நீங்க உள்ள வாங்க. உள்ள வாங்க. கொஞ்சம் பிடிங்க. நீ உட்காருப்பா. நான் தான் இவளோட அப்பா ஆனந்தனை முதல் சவுதிக்கு கூட்டிட்டு போனது. அங்க ஒரு நல்ல சம்பாதிச்சு துபாயில சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் அவனுக்கு எல்லாமே முன்னேற்றம் தான். கடந்த 20 வருஷமா இங்க ஆனந்தனோட பிசினஸ் எல்லாம் நல்லபடியா பார்த்துட்டு இருக்கிறது நான் தான். சமீப காலமா ஒரே மூட்டு வலி, தேய்மானம் இருக்குன்னு நினைக்கிறேன். வாழ்க்கையில நிறைய கஷ்டப்பட்டுட்டேன். அதனால கூட இருக்கலாம். உடம்போட வெயிட்ட குறைக்க சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காரு. ஆனா சாப்பாட்டு விஷயத்துல குறையே வைக்க மாட்டேன். வாக்கிங் ஸ்டிக் யூஸ் பண்ணலாம்ல? அது முட்டி வலிக்கு முன்னாடி முட்டி போடுறதுக்கு சமானம். இப்போதைக்கு அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. என்னால முடியற வரைக்கும் நடக்கணும். மாமா நீங்க ஏதாவது சாப்பிட்டீங்களா? நான் இங்க வந்ததான் சாப்பிடணும்னு நினைச்சேன். ஆனா ஜங்ஷன் வந்ததுமே பயங்கர பசி. அங்க ஒரு ஹோட்டலுக்குள்ள போனேன். அதனால சாப்பிடுறதுக்கு எதுவும் வேண்டாம், வெறும் தண்ணி இருந்தா மட்டும் போதும். சரி. இது பாரு, சமேலிய பாக்குறத விட முக்கியம் நான் உன்னை பார்த்து பேசலாம் தான் வந்தேன். அதனாலதான் சண்டே அன்னைக்கு நான் இங்க வந்திருக்கேன். நடந்து போன விஷயத்தையெல்லாம் நினைச்சு ஆனந்தனுக்கு குற்ற உணர்ச்சி இருக்கு. என்ன பரிகாரம் பண்ணனாலும் அந்த ஆள் தயாரா தான் இருக்கா. ஒரே ஒரு பொண்ணு தானே இருக்கா. இதெல்லாம் அவர் செஞ்ச சதி தானே. என் இடத்துல வேற ஒருத்தர் இருந்திருந்தானா ஆனந்தனோட பொண்ணு உயிரிடவே இருந்திருக்க மாட்டா. அவ்வளவு பெரிய சதியை செஞ்சுட்டு அந்த ஆளை நான் தீர்த்து கட்டியிருப்பேன் தெரியுமா. அதை செய்யறதுக்கு எனக்கு திறமை இல்லாமலாம் இல்ல. ஆனா அப்படி பண்ணா அது ஒரு சின்ன தண்டனையா போயிடும். உயிர் இருக்கிற வரைக்கும் தான் பொண்ணோட நிலைமைய நினைச்சு அந்த ஆளும் பொண்டாட்டியும் சாகணும். இப்ப இப்படித்தான் பேச தோணும். கொஞ்ச நாள் போச்சுன்னா இந்த வைராக்கியத்தோட நம்மளால வாழ முடியாதுன்னு அப்ப புரியும். அப்போ தோத்து போன மாதிரி திரும்பி போறதை விட நல்லது இப்ப இருக்கிற இந்த வாழ்க்கைய வச்சு கிடைக்கிறது எல்லாத்தையும் நீ வாங்கிக்கலாம்ல. பொண்டாட்டியோட கள்ளக்காதல காரணமா காட்டி பணம் சம்பாதிக்கிறத விட, சாரி,
நான் உங்க வயசுக்கு மரியாதை கொடுக்குறேன். அந்த அசிங்கத்தை என்னால வாயில சொல்ல முடியல. நான் நீங்க இந்த வாடகை வீட்டுல இருக்கிறதுனால அந்த கவலையில தான் நான் சொன்னேன். ஆனந்தனுக்கு சொந்தமா நிறைய பிளாட் கூட இருந்தது. அங்க நீங்க ஷிஃப்ட் ஆயிடலாம்ல. அப்படி சரணடையறதுக்காக எல்லா உறவையும் தூக்கி எறிஞ்சிட்டு நானும் இவ்வளவு வாடகை வீட்டுல வந்து தங்கி இருக்கோம். சூரஜ், நீ இன்னொரு வாட்டி ஆலோசனை பண்ணு. நீ மட்டும் மனசு மாறினா இந்தியாவில் இருக்கிற அனந்தனோட எல்லா கம்பெனிக்கும் நீ தான் மேனேஜிங் டைரக்டரா இருக்க. எனக்கு ஆசை காட்டி வேலை பேசுறதுக்காக நீங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா இனிமே நீங்க இங்க உட்கார்ந்துருக்க வேண்டிய அவசியம் இல்ல. சூரஜ், ஒரு நிமிஷம். நான் ஒரு விஷயத்த செமேலியோட பேசிக்கலாமா? சமேலி என்ன விலங்கு வச்சு கட்டி போடல. சமேலி, உங்க அப்பாவோட சொத்து எல்லாத்தையும் சூரஜோட பேர்ல எழுதி வச்சிடலாம். நீ உன்னோட அப்பா அம்மா கிட்ட திரும்ப போயிடுறியாமா? என் வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய சம்பாத்தியம் என் புருஷன் சூரஜ் தான். நான் இது வரைக்கும் பார்த்ததுலயே ரொம்பவே மனசாட்சி உள்ள, கடவுள் மாதிரி மனசுள்ள ஒரு மனுஷன். எங்க அப்பாவோட சம்பாத்தியம் மொத்தத்தையும் சேர்த்து கொடுத்தா கூட சூரஜுக்கு ஈடாகாது. எனக்கு ஒரு புது வாழ்க்கையை தந்த சூரஜை இழக்கிறதுக்கு நான் இனிமே தயாரா இல்ல. இனிமே இதை பத்தி பேச சேகரன் மாமா, இனிமே நீங்க இங்க வராதீங்க. வாழ்க்கையில் இப்படி ஒரு வீழ்ச்சி ஏற்படும்னு கனவுல கூட நினைக்கல. அந்த பார்வையில ஒரு பதட்டம் தெரியுது. கீழே விழுந்தவனோட வலி. வேணுகோபால் வீட்டுக்கு வந்துட்டா கூடி நின்னு கொண்டாடுற அம்மாவும் சகோதரர்களும் கொஞ்சம் நண்பர்களும் அவங்களாம் இப்ப எங்க போனாங்க? இப்ப புரிஞ்சுதா? நல்லா இருக்கும் போதுதான் 4 பேர் நம்மள சுத்தி நிப்பாங்கன்னு இப்ப புரியுதா? கீழே விழுந்தவன் கூட நிக்கிறதுக்கு எவனுமே நிக்க மாட்டான். நீ சந்தோஷப்பட்டுக்கடி. இன்னும் கொஞ்ச நாள் தான். அதுக்கப்புறம் முன்ன விட மகா நரக வேதனைய நான் உனக்கு தருவேன். அது நீ இந்த பெட்ல இருந்து எந்திரிப்பேன்னு உனக்கு கேரண்டி இருக்கா? உதவி செய்யவும் யாரும் வரமாட்டாங்க. ஒரு சொட்டு தண்ணி வேணும்னா கூட நீ என்கிட்ட தான் கெஞ்சணும். கூட இருந்து நான் உன்னை கேர் பண்ணிப்பேன். ஒவ்வொரு தடவையும் நான் உன்னை கேர் பண்ணிக்கும் போது நீ அதை நினைச்சு பார்க்கணும். நீ என்னை அடிச்சதை நினைச்சு பார்க்கணும், மிதிச்சதை நினைச்சு பார்க்கணும். ஒரு சின்ன குழந்தைய கருவோடு அழிச்சத, அது எல்லாத்தையும் நீ நினைச்சு பார்க்கணும். அப்பதான் ஒரு பொண்டாட்டி அனுபவிச்ச வேதனையும் வலியும் எப்படி இருக்கும்னு உனக்கு கொஞ்சமாவது புரியும். ரொம்ப தாகமா இருக்கா? வறண்டு போன தொண்டையை நினைக்க இந்த தண்ணியில இருந்து ஆரம்பிக்கலாம். வாயை தொற.
நான் எந்திரிச்சு வருவட்டே, அன்னையோட உன் கதை முடிச்சிருவட்டே. உன்னோட பரிகாசத்தை முடிச்சு கட்டுறேன் பாரு. அடியை, உனக்கு என்னடி பைத்தியம் முத்தி போயிடுச்சா? இந்த வெயில் நேரத்துல எதுக்குடி இதுக்கெல்லாம் தண்ணி ஊத்துற? எனக்கு இப்பதான் டைம் கிடைச்சது. நான் எந்த வேலையும் செய்யாம ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்துட்டு இருக்கத பார்த்தா இந்த வீட்ல இருக்கவங்களுக்கு யாருக்கும் பிடிக்காதுல்ல. நீ இந்த செடிக்கு தண்ணி ஊத்துற நேரத்துல வேணுவோட ரூமை கொஞ்சம் கிளீன் பண்ணு. நான் என்ன வேணுவையா கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன்? எனக்கு தாலி கட்டினவனுக்காக நான் எதையும் செய்ய தயாரா இருக்கேன். நான் எதுக்கு அவரோட ரூமை போய் கிளீன் பண்ணி கொடுக்கணும்? என்னாலலாம் முடியாது. கொஞ்ச நாளா உனக்கு திமிரும் தெனாவட்டும் ஜாஸ்தி ஆயிடுச்சுடி. உங்களுக்கு தான் இன்னொரு மருமக வந்து சேர்ந்துட்டால. அப்ப நான் முன்ன விட நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்காம இருந்துட்டேன்னா எப்ப என்ன அடிச்சு துரத்துவீங்கன்னு யாருக்கு தெரியும்? அப்படி அடிச்சு துரத்துறதா இருந்தா முன்னாடியே துரத்தி விட்டுருப்பேன். அப்படி என்ன அனுப்பி வச்சுட்டா என்ன மாதிரி இன்னொருத்தி கிடைக்க மாட்டால. இப்படி கம்ப்ளைண்ட சொல்லிட்டு இருப்பனே தவிர ஒரு அடிமை மாதிரி எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வேன்னு உங்களுக்கே தெரியுமே. அப்படின்னா இனிமே நீ எந்த வேலையும் செய்ய வேண்டாம். எஜமானி மாதிரி சேர்ல ஏறி உட்காந்துக்க. அப்ப இந்த வீட்டு வேலையெல்லாம் நீங்க யாரை வச்சு செய்ய போறீங்க? இப்போ உங்க 3 பிள்ளைங்கள ஒருத்த படுத்த படுக்கையா அடிபட்டு கிடக்குறான்ல. சின்ன மருமகளை ஒவ்வொரு வேலையா வாங்குங்க. நீ ஒண்ணு அவளை வேலை வாங்க தேவையில்லடி. அவ ஒண்ணு பஞ்ச பரதேசி இல்ல, நல்ல பணக்கார வீட்டு பொண்ணு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனா இந்த மாதிரி 10 வீடு வாங்குறதுக்கான பணம் சுமேஷ்க்கு வரதட்சணையா கிடைக்கும். கிடைக்கும். கடைசியில கையில இருந்ததும் கை விட்டு போச்சு, அண்ணாந்து பார்த்து ஏங்கினதும் கையை விட்டு போச்சுன்னு நினைக்க கூடாது. ஒரு பணக்கார மருமக இந்த வீட்டுக்கு வந்துட்டாளேங்கிற பொறாமடி உனக்கு. இதுக்கு பேரு பொறாம இல்லாத ஆதங்கம். அம்மாவும் பிள்ளையும் சேர்ந்து மூடி மூடி மறைச்சு கடைசியில ஒரே அடியா அந்த பொண்ணை தூக்கி எரிய போறீங்கன்றது எனக்கு நல்லா புரியுது. படுத்த படுக்கையா கிடக்குற பிள்ளையோட ரூமுக்கு நாத்து அடிக்குதுன்னு சொல்லி போகாம இருக்க உங்களுக்கு பணத்தை தவிர வேற எதையுமே யோசிக்க மாட்டீங்கன்றது எனக்கு புரியுது. இல்லைன்னா ஒரு கர்ப்பமா இருக்கிற பொண்ணை இப்படி போட்டு கொடுமைப்படுத்துவீங்களா? உனக்கு அவ்வளவு கவலையா இருந்தா நீ போய் அவளுக்கு உதவி பண்ணு. உங்க கூட எல்லாம் சேர்ந்து வாழ்ந்து இப்ப ஏன் மனசை கல்லா மாறிடுச்சான்றது எனக்கே டவுட்டா இருக்கு. நீ இப்படி ஒரு பொண்டாடி தாசனா மாறிட்டியடா. அண்ணா நான் வேணும்லாம் வராமல் இல்லைண்ணா. இங்கேருந்து கிளம்பும் போது போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் வந்துச்சு. உடனே நான் ஆஷாவை கூட்டிகிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டேன். இல்லைன்னா நான் வராமல் இருப்பேனா? உங்களை ஹாஸ்பிட்டல்லேருந்து கூட்டு வர வேலையை சதீஷ் அண்ணனை பார்த்துக்க சொல்லி முழுசாக ஒப்படைச்சிட்டு போனேன். சரிதானே? ஏய் சத்தியமாக நான் சொல்கிறேன்டா, பஸ் செலவு கூட என் கீழே காசு இல்லை, அதனால தான் நாங்கள் வரல. சரி அதை விடு, இனிமே நாங்கள் உனக்கு எந்த விஷயத்துலையும் குறை வைக்க மாட்டோம். இதோ இதை பார்த்தியா, உன்னோட வலி என்னன்னு எனக்கு புரியுதுடா. அதுலேருந்து ரிலீஃப் கிடைக்க இது சூப்பராக இருக்கும். அட சதீஷ் அண்ணா அதை கொடுக்காத, அவருக்கு தான் அடிபட்டுருக்கலண்ணா. இதை பற்றி நீ ஒன்றும் எனக்கு கிளாஸ் எடுக்காத. ஏய் வலிக்கும் காயத்துக்கும் இதான்டா பெஸ்ட்டு. ஏய் சீக்கிரமா ஊற்றி கொடுறா. ஊத்துறதுக்கு சில்வர் கிளாஸ் தான் இருக்கு, பரவாயில்லையா? டேய் சுமேஷ், அர்ஜென்ட்டா எங்கேயாவது கொஞ்சம் கேஷ் ரெடி பண்ணி கொடுறா. கடன் வாங்குறதா? ஐயா அதெல்லாம் பெரிய அசிங்கண்டா. நீ ஒரு செக்கில் சைன் பண்ணி கொடு, அதுலேருந்து காசு எடுத்துக்கலாம்.
என் அக்கௌண்ட்ல கேஷே இல்லை. காசு இல்லையா? அது எல்லாமே தீர்ந்து போச்சு. ஆஃபீஸில் எனக்கு சில கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. கையிலையும் கழுத்துலையும் கிடந்தது எல்லாம் விற்று தொலைச்சு கடனை செட்டில் பண்ணிட்டு தான் அங்கிருந்து கிளம்பி வந்தேன். அது சரி. எனக்கு அப்போவே சந்தேகமாக தான் இருந்துச்சு. பிரேஸ்லெட்டு செயின் எல்லாம் அடகு வச்சு சரக்கு அடிச்சிருந்துருப்பேன். பணத்தை பற்றி நான் எதுவும் பேச விரும்பல. கையில் காசு பணம் இல்லாமல் முடியாது. என்னடா பாத்திரம் சும்மா உட்காந்துருக்க, தண்ணி ஊத்துறா. உடம்பும் மனசும் வலி தாங்காம துடிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா நீங்க இனிமேல் வேலைக்கு போகணும்னா குறைஞ்சபட்சம் 2 மாசம் ரெஸ்ட் வேணும். நம்ம ஒரு மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கி கம்பெனிக்கு கொடுத்துருவோம். சரியா சொன்ன. மெடிக்கல் சர்டிஃபிகேட் கொடுத்தா மெடிக்கல் அலவன்ஸும் கிடைக்கும்ல. அதை வச்சு கொஞ்ச நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணலாம். அதுக்கு நான் முதல்ல வேலையில் இருந்தா தானே அலவன்ஸ் கொடுப்பாங்க. அப்ப வேலை இல்லையா? என்னாச்சு? சேலரி கொஞ்சம் ஏற்றி கொடுங்கன்னு கேட்டேன். மேனேஜர் கூட சண்டை வந்துருச்சு. கடைசியில் அவங்க என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. ஓ, அப்ப வேலையும் போச்சா? வட்டிக்காவது யார்கிட்டயாவது கொஞ்சம் பணம் வாங்கடா. என்னங்க? ஆஷா வந்துட்டா. ஏண்டா அவ என்ன சிஐடி வேலையை பார்க்குறா? பாட்டில் ஓப்பன் பண்ணா போதும் உடனே வந்துடுவா. இங்க என்ன நடக்குது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏதோ சரக்கு ஸ்மெல் வருது. லிக்கரா? ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறவங்க சரக்கு அடிக்க கூடாதுன்னு தெரியும்ல. அப்படிலாம் யாராவது செய்வாங்களா என்ன? நீங்க என் கூட வாங்க, நான் ஒரு விஷயம் சொல்லணும். வேணண்ணே, ஒரு நிமிஷம் வந்துடுறேன். அவன் சரக்கையும் சேர்த்து அடிச்சிட வேண்டியதுதான். ஏய், எனக்கு ஒரு பெக்கு கொடு. இல்லைன்னா அந்த பாட்டிலையாவது கூட ராவவே அடிக்கிறேன். நீ எல்லாம் குடிக்க கூடாதுடா. காய அரை டைம் ஆகும். முதல்ல நீ பெட்ல இருந்து எதிரிப்பா, அதுக்கப்புறமா நம்ம செலிப்ரேட் பண்ணலாம். இதை பாருண்ணா, எனக்கு ஒரு பெக்காவது கொடுத்துட்டு போ. அதெல்லாம் சரிப்பட்டு வராது. டேய் குடுறா. அப்பாடா, இவனுக்கு வேலை போன விஷயம் தெரிஞ்சது நல்லதா போச்சு. இல்லைன்னா நான் பிச்சை எடுத்து வாங்கிட்டு வந்த சரக்கை இவனே அடிச்சிருப்பான். வேணனுக்கு வேலை போச்சுன்னு கேட்டதுமே நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நம்ம குடும்பத்தோட மொத்த செலவையும் பார்த்துக்கிட்டது வேணன் தான். அப்போ உங்களோட வருமானம்? நான் இப்பதானே ஒரு வேலையை ஆரம்பிச்சிருக்கேன். கிடைக்கிற பணத்தெல்லாம் அதுலயே இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. இத்தனை நாளா உங்ககிட்ட இருக்க காசுல தானே இங்க எல்லாமே நடந்துச்சு. அது வேணன் ஹாஸ்பிட்டல் இருந்து திரும்பி வந்த பிறகு அவர் பணத்தை கொடுத்துருவாருன்னு தான் நான் என் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கடனை வாங்கினேன். இப்ப அந்த பணத்தை நான் எப்படி திருப்பி கொடுப்பேன்? இங்க வீட்டோட செலவு எப்படி நடக்கும்? எனக்கு அதை நினைச்சா தலையே சுத்துது. நான் ஒண்ணு சொல்றேன், அது மாதிரி பண்ணுங்க. இனிமே நிலத்தோட ஆதாயம் முழுக்க உங்களுக்கு சொந்தம் சொல்லுங்க. இடம் இருந்து என்ன பிரயோஜனம்? ஏதாவது வேலை செஞ்சாதானே. கீழே விழுந்த தேங்காயை எடுக்கிறத தவிர ஒண்ணுமே பண்றது இல்ல நாம. அப்ப 2வது அண்ணனை வேலைக்கு போக சொல்லுங்க. இங்க மொத்தம் 3 குடும்பம் இருக்குல்ல, எல்லாருக்கும் நம்மளே செலவு பண்ணிட்டு இருக்க முடியுமா? சரி இருக்கட்டும், உங்க 2வது அண்ணனுக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் எதுக்கு நீங்க காசு கொடுக்குறீங்க? அவர் என்னடானா ஒரு வேலைக்கு கூட போகாம 2 ஆளு சாப்பாட்டை அவரே தனியா சாப்பிட்டுட்டு இருக்காரு. அவர் அண்ணனா பிறந்துட்டாருல. இல்லனா கண்ணத்துல ஒரு அறையை விட்டு வேலைக்கு போயிட்டு வந்தாதான் உனக்கு இந்த வீட்டுல சாப்பாடுன்னு சொல்லியிருப்பேன். இனிமேல அமைதியா இருந்தா நம்ம பணம் தான் வேஸ்டா போவோம். வேலை செய்யாம யாரும் இங்க உட்கார்ந்து சாப்பிட வேண்டாம். சரி, கொஞ்ச நாள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பிச்சைக்காரங்களுக்கு சோறு போடுற மாதிரி நினைச்சுக்க. என்ன ஆனாலும் வீட்டோட செலவுக்கு நீங்க ஒரு முடிவை எடுத்தே தீரணும். அதுக்கப்புறம் நீங்க இந்த வீட்டுக்கு எது வேணாலும் வாங்கி கொடுத்துக்கோங்க.
என்னடா? இங்க பாரு, நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ற? சரி, ரூம்ல போய் விளையாடுப்போம். எதுக்கு திட்டுற? அப்புறம் கஷ்டப்பட போறேன். சின்ன பையன்ல. யார் வந்திருக்காங்கன்னு பாரு. யார் சமேலி? உனக்கு என்ன இவ்வளவு கல் மனசாடா? ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டியா? இத்தனை நாள் ஆகியும் உனக்கு என்ன பார்க்கணும்னு கூட தோணலல? ஒருவன் சொல்லிக்க யாரும் இல்லாத போது எப்படி தோணும் சொல்லுங்க? அதுக்கு நாங்களடா காரணம். யாருமே வேண்டான்னு நீ தானே தூக்கி எறிஞ்சிட்டு வந்த. அதான் வேணான்னு சொல்லிட்டல, அப்புறம் எதுக்காக வந்தீங்க? ஒரு அம்மாவோட மனசு உனக்கு எங்க புரிய போகுது? உன்னை நினைச்சா என்னால தூங்க முடியல, என்னால ஒரு வாய் கூட சாப்பிட முடியல. உனக்கு நான் பல தடவை ஃபோன் பண்ணேன், ஆனா நீ ஃபோன் அட்டெண்ட் பண்ணல. அந்த நம்பர் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டேன். ஓ, இப்போ உனக்கு அவ மட்டும் தானே முக்கியம்? அந்த சந்தர்ப்பத்துல எனக்கு என் பொண்டாட்டி கூட நிக்கணும்னு தோணுச்சு. அப்படி அம்மா தங்கச்சி எல்லாரையும் தூக்கி போட்டுட்டு இவ பின்னாடி போற அளவுக்கு இவகிட்ட என்னடா இருக்கு? நீங்க நிக்கிறது என் வீடு. நியாயம் பேசுற மாதிரி இருந்தா உங்க வீட்டுல போய் பேசுங்க. நாங்க படுற வேதனை எல்லாம் இப்போ உனக்கு சொன்னா புரியாதுடா. வலியும் அவமானமும் உங்களுக்கு மட்டும்தானே இருக்கு, அதனால பரவாயில்ல. நீ கிளம்பி போனதுக்கு அப்புறம் உங்க அப்பா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. உன்னை பத்தின எந்த விவரமும் தெரியாம உன் ஆபீஸ்க்கு போன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க இருக்கிற விஷயமே எங்களுக்கு தெரிஞ்சது. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.